இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நீங்கள் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். வசனம் 1 கொரிந்தியர் 6:20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த அதிகாரத்தில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம், நாம் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அநேக வேளையில் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அடையாளம் என்ன தெரியுமா? நாம் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அதுதான் நம்முடைய அடையாளம். இந்த வசனம் ஒரு வேர்ஷனில் நான் படிக்கிறேன். நீங்கள் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், இரத்த கண்ணீரால் அந்த விலை செலுத்தப்பட்டது. எனவே எப்பாடுபட்டாவது உங்கள் உடலை கொண்டு தேவனுக்கு மகிமை சேருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலம் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். நம்மை தேவனுடைய பிள்ளையாய் சேர்த்தார். நம்மை தேவனுடைய சொத்தாக மாற்றினார்ப்பாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கை இனி நமக்காக மட்டும் அல்ல, நம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். அப்போது நம்ம சரீரத்தினாலும் நம்மளுடைய ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் உள்ளான ஒரு நோக்கம் பாருங்க. அநேக வேளையில் இதை விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் பாருங்கள் நம்ம அநேக காரியங்களை ஜெயம் பெற முடியாமல் இருக்குது இல்லை. இந்த உலகத்தோடு ரொம்ப ஒன்றி போயிட்டோம்னா இந்த உலகத்துக்குரியவைகளில் இருக்கிற கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லை, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் எல்லாமே நம்மக்குள்ளே வந்துடும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள் நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அநேக வேளையில் நம்ம அந்த உலகத்தோடு ரொம்ப சேராதபடி நம்ம தேவனோட இணைந்தவர்களாய், தேவனை சார்ந்தவர்களாய் இல்லை அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள் நாம் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருப்போம். அநேக வேளையில் நம்ம எவ்வளோதான் சுய முயற்சி பண்ணி சின்ன தப்பு கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சா செய்துடும். காரணம் ஏன்னா நம்ம சுய பலத்தை நம்புகிறதுனால தான். ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவியாளர் நமக்குள் வாசம் செய்கிறார், இது என்னுள் வாழுகிறவர் கிறிஸ்து, நான் அல்ல. இது ஒரு சரீரம். இந்த கூடாரத்தில் ஆவி இருக்குது. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற அந்த இடத்துல அவரை சார்ந்து நான் வாழும் பொழுது என்னை மறைத்து கிறிஸ்து நம்முள் வெளிப்படுவார். அதுதான் பாருங்க சத்தியம். பாருங்க, நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நம்மை பூமியில் அரசாளுவோம் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:10 நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய பார்வை நம்ம மீது எப்படி இருக்குது தெரியுமா? நான் விலை கொடுத்து வாங்கின பிள்ளைவா, என்னுடைய சொத்து அவா, எனக்குரியவள் அவா, அப்படின்னு தான் அவருடைய கண்ணோட்டம். விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையில் தான் இருக்குது பாருங்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறது அது எவ்வளோ கடினமாக இருக்குது இல்லை. சில வேளையில் அதை மறந்து இல்லை நம்ம தனிமையில் இருக்கிறது மாதிரி, நமக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு அநாத மனப்பான்மை உள்ளவர்களாய் இந்த பிசாசு நம்மளை கொண்டு வந்துடுறான் பாருங்க அநேக வேலையில் பாருங்க. ஆனால் நமக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு இல்லை. என்னைக்கு நாம் புதிய சிருஷ்டியாக ஆவியில பிறந்தோமோ அன்றையிலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். எபேசியர் 1:13 பாருங்களேன், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போது நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆலயம் கெடுத்து போடுறதுக்கு என்னைக்காவது மனசு வருமா? அப்போ அது வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக பாருங்கள் பாவத்துக்கு விலகி ஓடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக தான் நம்ம வாழ முடியும் நிச்சயமாகவே. ஒருவேளை நான் தவறு செய்துட்டேன், நான் என்னால் மாறவே முடியல, எனக்கு எப்போதும் நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியலை. கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் என்றைக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறான்ற ஒரு உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். அதனால தான் பைபிள் படிக்கிறப்போ, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அல்லது அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது இல்லை, அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார், உடலாலும் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் அவரை
மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சரீரத்தினால் தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையிலும் இல்லை, நம்ம செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், நம்ம நடக்கிற காரியங்கள் எல்லா விதத்திலும் தேவனுடைய மகிமை தெரியும் வகையில் வாழ வேண்டும் என்று நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனம் நமக்கு 3 காரியம் சொல்லுது. ஒன்று, நம் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். 2வது, அவருடைய சொத்தாக நாம் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அவருடைய சத்தம் கேட்டு வாழ எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எது செய்கிறோமோ, எது பார்க்குறோமோ, எது நடக்கிறோமோ ஆண்டவரே, எந்த காரியத்திலே ஆண்டவரே தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் செய்யும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.